அன்பான நண்பர்களே, தோழர்களே, வணக்கம். அருமை தோழர் பினராயி விஜயன் கேரள முதலமைச்சர் 8ல் ஒரு பங்கை கூட ஒதுக்கவில்லை. கேரளத்திற்கு எதிரான அநீதியை நிறுத்துங்கள். மோடியை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். கொடூரமான இரக்கமற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கக்கூடிய களவாணித்தனத்தின் மொத்த ரூபம் மோடி சங்கிகள் கூட்டம் என்பதை பகிரங்கமாக அருமை தோழர் பினராயி விஜயன் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். கேரளாவை உலுக்கிய 15 மாதங்களுக்கு முன்னால் உலுக்கிய வயநாடு கோட சம்பவம் கேள்விப்பட்டு பிளேட்ல தண்ணி பிளேட்ல பறந்து கிடந்து அப்படி ஒரு நாள் பூரா சுத்தி பார்த்து ஆய்வெல்லாம் நடத்திக்கிட்டு போயிட்டு 10 பைசா இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை. கோர்ட்டுக்கு போய் தலையிட்ட பிறகு 2116 கோடி கேட்டதற்கு மோடி சர்க்கார் கொடுத்தது 260 கோடி. எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான களவாணித்தனத்தின் மொத்த ரூபம் மோடியும் அமித்ஷா சங்கி கூட்டம் என்பதை நிர்மலா சீதாராமன் சேர்ந்து குத்தாட்டம் போட்டிருக்காங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்துடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், கல்விக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் கல்வியை கெடுப்பதற்கென்றே ஒரு கவர்னரை போட்டு தமிழகத்தினுடைய வரிப்படத்தில் தின்னு கொளுத்துக்கிட்டு கண்ட மாதிரி ஒரு கவர்னர் எப்படி பேசக்கூடாது அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு எதிராக இதையெல்லாம் செய்து கொண்டு மோடி எப்படி இருக்கிறான்? பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி திட்டம் போட்டு திருடுற மோடி திருடிக்கொண்டே இருக்கிறான். அதை சட்டம் போட்டு தடுக்க வேண்டிய நீதித்துறை பார்த்தீங்கள, அந்த நீதித்துறை நீதி அரசர்கள் புடுங்கிகள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் நீதிபதிகள் பணி நீக்கம், குற்றங்களை பிடித்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு லஞ்சம் வாங்கியதாக மாட்டிக்கொண்டு, அதே போல் அமலாக்கத்துறை, அதே போல் சிபிஐ, அதே போல் வருவாய்த்துறையில் மோடியோட களவாணி கூடத்தின் மொத்த ரூபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீதித்துறை அவர்களை பாதுகாக்கிறது. எப்போது அல்ல, 2002 இஸ்லாமியர்கள் 1880 பேரை உயிரோடு குளிச்சு கொண்டால அன்னையரை பாதுகாக்க ஆரம்பிச்சவன் ஒரு ஆதாயத்தை தேடிட்டு போயிட்டான். பாபர் ஆதாயத்தை தேடிட்டு போயிட்டான். இன்டர் பார்க், ரஃபேல், பிரைம் மினிஸ்டர் நிதி, தேர்தல் பண்டு அத்தனையிலும் பகிரங்கமாக மாட்டிக்கொண்ட களவாணி கூட்டத்தை நீதித்துறை மந்தம் பாதி மிருகம் பாதி இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்திய மக்கள் புரிய வேண்டும். அதை புரிந்து கொண்டு